வெல்கம் டு அவர் சேனல். டுடே கடல் கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வர இந்த விஷயம் மறக்காதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேவையான பொருள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. காணை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காணை வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. தண்ணி கொஞ்சம் சூடானோன்னா கார்ன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வைங்க. வெங்காயம் தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண தக்காளியை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு 3 ஸ்பூன் ஆயில் பட்டர் போட்டு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன் வேக வச்ச தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வேக வைங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க, மறந்துட்டேன். மசாலா போடும்போதே போட்டுக்கோங்க. கார்ன் வேக வச்ச தண்ணியிலேயே உப்பு இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா வெந்தோன்னே அலசி வச்ச நண்டு, இறால், கனவா, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. தண்ணி வேணும்னா கார்ன் வேக வச்ச தண்ணியே ஊற்றிக்கோங்க. இறால், நண்டு, கனவா வெந்தோன்னே வேக வச்ச கார்ன் போட்டு திக்கான தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைங்க. கார்னில் மசாலா நல்லா இறங்கணும். 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சோன்னே கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான கடல் கூட்டு ரெடி. இதோ இலையில் சூடான சாதம் போட்டு கடல் கூட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கடல் கூட்டு செஞ்சால் தட்டில் போட்டு சாப்பிடக்கூடாது. ஒரு வாழை இலையில் சூடான சாதம் போட்டு கடல் கூட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.